என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போட உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு நிப்டி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு சைடு வேஸ் தான், ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் ஒரு சைடு வேஸ் தான் பண்ணியிருக்கு. ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 23,637 23,554 சப்போர்ட், 23,763 23,920 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த 763 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா 23,900 போகும். கீழே பிரேக் பண்ணுனா 23,500, அதையும் பிரேக் பண்ணா 23,400. ஸோ அந்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நிப்டியோட ஓப்பன் டெஸ்ட் பாருங்க 23,700. 23,700 பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல் ரெண்டு சைடுமே ஈக்குவல் பிரீமியம் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ கால் சைடு பாத்தீங்கன்னா ஓப்பன் டெஸ்ட் பாருங்க 40 லட்சமும் புட் சைடு 43 லட்சமும் இருக்கு. ஸோ 23,700 வந்து இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல். அதே மாதிரி 23,600 சப்போர்ட் தெரியுதுங்களா? 38 லட்சம் புட் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க 23,800 ரெசிஸ்டன்ஸ் 57 லட்சம் இருக்கு. ஸோ அதனால 23,800 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 23,600 சப்போர்ட் ஆகவும் ஆக்ட் பண்ணும். 600 உடைச்சா அடுத்து 500 போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 23,700ல பாத்தீங்கன்னா தெரியும், கால் சைடும் கால் சைடு 12 லட்சமும் புட் சைடு 19 லட்சமும் இன்னைக்கு ஓப்பன் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்ட்ரைக்கில் 750 800 எல்லாம் பாத்தீங்கன்னா கால் சைடு அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 650லயும் 600லயும் பாருங்க ஓப்பன் டெஸ்ட் வந்து சேஞ்ச் இன் ஒய் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல இருக்கு. கால் சைடு பாருங்க மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி மார்க்கெட் மேல போலாம் அப்படிங்கிற ஃபீல் பண்றாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இருந்தாலும் பாருங்க 650ல பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்எஸ்சிலையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சிலையும் பாத்தீங்கன்னா தெரியும் 23,700ல பாருங்க 53 கால் சைடு 53,000 பிளஸ் 16,000, புட் சைடு பாருங்க 57,000 பிளஸ் 26,000. ஸோ 23,700 வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1,60,000 எங்கன்னு பாருங்க 24,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பெரிய அளவு ரெசிஸ்டன்ஸ் இல்ல. ஸோ 77,000 இருக்கு எங்கன்னா 23,800ல. அது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 74,000 எங்கன்னு பாருங்க 23,500ல. இந்த 23,500 பிரேக் பண்ணுச்சுன்னா அது எப்படி இருக்குது 1.22 எங்கன்னு பாருங்க 23,200ல தான் அடுத்த சப்போர்ட் போட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அங்கதான் வந்து ஓப்பனஸ் ஹையஸ்டா இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 23,650 600 எல்லாம் கால் சைடு ஓப்பன் டெஸ்ட் மைனஸ்ல இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இங்க வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இல்லை. ஓகேங்களா? ஸோ கால் சைடு வந்து பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணாங்கனாலே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இல்லை, ரெசிஸ்டன்ஸை உடைக்கும், மேல போலாம். அதே மாதிரி புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் -417 -784 எங்கன்னு பாத்தீங்கன்னா 23,900லயும் 950லயும் தான் 24,000 என்ன நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால மேபி மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,850 900 வரைக்கும் கூட போலாம். ஓகேங்களா? ஸோ அங்க வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஓப்பன் டெஸ்ட் இருக்கு. ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு 800 வந்து சின்ன ரெசிஸ்டன்ஸ், 600 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். 700 டிசிஷன் மேக்கிங் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா சைடு வேஸ்ங்கிறதுனால எந்த சைடு பிரேக் பண்ணுதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,600க்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நான் காமிச்சிடறேன். இன்னைக்கு பாருங்க. ஸோ கால் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் 179 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்திருக்கு. தெரியுங்களா? ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் விதாம்பஸ் 2 தடவை மார்க்கெட் இங்க தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதனால 179 இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 191 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து 225 அதையும் பிரேக் பண்ண 276. ஸோ அதுதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் கால் சைடு. அதே மாதிரி புட் சைடு பாருங்க. புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? மார்க்கெட் ஒரு பிரைஸ் அதாவது 144 ரூபாய்க்கும் 187 ரூபா 190 வச்சுக்க 140 டு 190.
ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சைடு வேஸில் நல்லா டிராவல் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ சைடு வேஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு இன்கேஸ் இந்த 187 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 236 அதுக்கு மேலே போனால் 320 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே சப்போர்ட்டு 65 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் கீழே வந்து 43 ரூபா. இதுதான் வந்து புட் சைடுக்கான லெவலு, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ ஹைக்கு ஒரு ஃபிப் லெவல் போட்டோம் அப்படின்னா தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதாவது 154 150 வச்சுக்கங்களேன். இந்த 150 இருப்ப 0.618. ஸோ மார்க்கெட் ஹை போயிட்டு திரும்பவும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் இருக்கு, தெரியுங்களா? 0.618. இந்த 188 பார்த்தீங்கன்னா 0.5 லெவல் ஓகேங்களா? ஸோ இந்த 188 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஹை 320 ரூபா போகும், தெரியுங்களா? அதுதான் அடுத்த ஹை. 0.5 தாண்டினா மார்க்கெட் எப்பவுமே அந்த 1 அப்படிங்கிற லெவல் ப்ரீவியஸ் ஹை போகும். ஸோ மார்க்கெட் பாருங்க, அந்த 0.5க்கும் 0.618க்கு இடையில தான் மார்க்கெட் இப்போ சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு புட் சைடு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு உடைச்சான் அப்படின்னா நாளைக்கு வந்து 65 ரூபாய்க்கு கூட பை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை தாண்டாத வரைக்கும் 144 தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் எங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், புட் சைடு போகலாம். இன்கேஸ் அதை உடச்சிருச்சுன்னா கால் சைடு போகலாம். இன்னும் பாத்துங்க, இந்த 65 ரூபா வந்தா ப்ரீவியஸா வாங்கிருக்காங்க எப்போ 6ஆம் தேதி. ஸோ அதனால வந்து மீண்டும் அதே பிரைஸ் 65 ரூபா வந்தா மீண்டும் வாங்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. இது புட் சைடு, ஓகேங்களா? அதே மாதிரி கால் சைடு பாருங்க, ஒரு சின்ன ஒரு ப்ரீவியஸா வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், 31 டிசம்பர்ல வாங்கியிருக்கிறாங்க. திருப்பியும் ப்ரைஸ் அங்கதான் இப்போ வந்திருக்கு, அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு ஒரு ட்ரெண்ட் போட்டோம்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுங்களா? ப்ரீவியஸா பார்த்தா லைன் சார்ட்ல காட்டுற பாருங்க. கால் சைடு பாருங்க, கரெக்டா அந்த ட்ரெண்ட்ல இருக்கு, தெரியுங்களா? ஸோ கால் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டுக்குள்ளதான் இருக்கு. இன்கேஸ் மார்க் அந்த நாளைக்கு ட்ரெண்டை உடைச்சாலும் ட்ரெண்ட் ரிவர்சல் கூட நாளைக்கு கொடுக்கலாம், அதே மைண்ட் வச்சுங்க. இது கால் சைடு, ஓகேங்களா? ஸோ புட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், 0.5 ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம டே கேண்டிலையும் பார்த்தலாம். நம்ம டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து புட் சைடு பாருங்க, டே கேண்டில் என்ன நடந்திருக்குன்னு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டே கேண்டில்ல நான் கிளியரா ஜூம் பண்ணி காட்டுறேன். டே கேண்டில்ல பாருங்க, புட் சைடு அதாவது 23,800க்கான புட் ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் ஹை போயிட்டு மீண்டும் என்ன ஆயிட்டு இருக்கு பிரைஸ், ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்துகிட்டு இருக்கு, தெரியுங்களா? அது மட்டும் இல்லாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 65 ரூபால 43 தெரியுங்களா இந்த பிரைஸ் 40 to 60, இந்த பிரைஸுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியுங்களா, அங்கதான் வந்து ஒரு மிகப்பெரிய பையிங் நடந்திருக்கு. ஸோ மீண்டும் மார்க்கெட் 23,800 போகும்போது மார்க்கெட் இந்த 65 ரூபாயில இருந்து 43 ரூபாய்க்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து திரும்புது புட் சைடுனா தாராளமா எடுங்க, நல்ல ஒரு ஃபால் வரும், ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட் பாருங்க, இந்த 144 ப்ரீவியஸா வந்து பாருங்க 2 தடவை சப்போர்ட் எடுத்து 3ஆம் டைம் அங்கதான் சப்போர்ட் எடுத்திருக்கு, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது புட் சைடு. அதே கால் சைடு பாருங்க, கால் சைடு பாத்தீங்கன்னா தெரியுது, ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு, தெரியுங்களா? 175ங்கிற ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட உடச்சிருச்சு. ஆனா ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடச்சு அங்கதான் நிக்குது. இன்கேஸ் நாளைக்கே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கேண்டில் கொடுக்குறான் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலாம். ஏன்னா கால் சைடு ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட இருக்கு, புட் சைடு ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் 600 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு கேப் டபுள் ஓப்பன் ஆகி 600 போகும்போது இதோட விலை இன்னும் கம்மியாகும், கம்மியாகி தான் வாங்குவாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆக மேல கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் புட் ஆப்ஷன் வேல்யூ என்ன ஆகும், டிகிரீஸ் ஆகும், இன்னும் 65ல வாங்கலாம். ஸோ அதனால ரெண்டு சைடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பொறுத்துட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மூவ் பண்ணுங்க. புட் சைடு ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு, கால் சைடு இப்ப ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட நின்றுட்டு இருக்கு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, வச்சீங்கன்னா ப்ரீவியஸா இங்க பை பண்ணிருக்கிறாங்க, அதே இடத்துல தான் மார்க்கெட் கால் சைடு இருக்கு. ஆனா கால் சைடு இன்னும் ரெட் கேண்டில் தான் கொடுத்துருக்கு, இன்னும் திரும்புறதுக்கான கன்ஃபர்மேஷன் கால் சைடு கொடுக்கல. ஆனா புட் சைடு திருப்பி சப்போர்ட் வந்து மீண்டும் வாங்கின பிரைஸுக்கு வாங்கினா கண்டிப்பா மார்க்கெட்
மறுபடியும் ஒரு புட் சைடு ஒரு நல்ல ஒரு செல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ₹65 வாங்கி ₹300 கொண்டு போயிருக்காங்க ஒரே கேண்டில்ல. ஸோ மீண்டும் அது நடக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க புட் சைடு. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.